கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தொடர்ச்சியற்ற சிகரங்களுக்கு இடையே அமைந்த கல்வராயன் மலை நாளைக்கான புதிய சரித்திரத்தை இன்று தொடங்கியிருக்கிறது. கருமந்துறை கிராமத்திலிருந்து கனவுகளை மட்டுமே சுமந்து கல்வி எனும் ஆயுதத்தை ஏந்தி கால்கள் நடக்க தினமும் பள்ளிக்கு சென்றவர் இன்று IIT வாயிலை திறந்திருக்கிறார் மாணவி ராஜேஸ்வரி. வணக்கம், என்னோட பேர் ஏ ராஜேஸ்வரி. நான் சேலம் மாவட்டத்தில் சின்ன கல்வராயன் மலை கருமந்துறை கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. நான் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் தான் 9th to 12th வரைக்கும் படித்தேன். எங்கள் அப்பா பேர் ஆண்டி, அம்மா பேர் கவிதா. அப்பா இல்லை, அம்மா கட்டட வேலைக்கு தான் போய் என்னை படிக்க வைக்கிறாங்க. பழங்குடியின குடும்பத்தில் பிறந்து டெய்லராக இருந்து மறைந்த அப்பா தினம் தினம் உழைப்பால் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் அம்மா, ஆதரவான உடன் பிறந்தவர்கள், அன்பான ஆசிரியர்கள் என அரவணைப்புகள் இருந்தால் கஷ்டங்களையும் கடுமையான காலங்களையும் வெல்லலாம் என்பதை கற்பித்திருக்கிறார் நம் மாணவி ராஜேஸ்வரி. இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி செட்டில் ஒரு அக்கா JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணி NITக்கு போயிருந்தாங்க. அந்த அக்கா போனதுனால எனக்கும் போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ஸ்கூலில் 2nd மார்க் தான் எடுத்தேன். போர்டு எக்ஸாமில் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் JEE அட்வான்ஸுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ எனக்கு IIT சீட்டு கிடச்சிருக்கு. இஸ்ரோவுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணாதான் IITயில் போய் படித்தா இஸ்ரோவுக்கு போகலாம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் படித்தது தமிழ் மீடியம். ஆனால் JEE அட்வான்ஸ் இங்கிலீஷில் இருந்தது. தமிழ்லேருந்து இங்கிலீஷ் படிக்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியாச்சும் அட்வான்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு IITயில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இஸ்ரோவுக்கு போகலான்றது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அன்னைக்கு வேலைக்கு போவேன். டெய்லியும் 250 ரூபா சம்பளம் தருவாங்க. அதை வச்சு தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அது இது எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் பாப்பா கருந்தர் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருந்தா. இருந்தாலும் பாதி பேர் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, பொட்டை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு என்ன வேலையே வரப்போகுது, படிக்க வைக்கிறீங்கன்னு கூட இங்கே சொன்னாங்க. இருந்தாலும் என் பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு நாம் தான் படிக்கலையே, பிள்ளைங்களாவது படிக்கட்டுன்ட்டு படிக்க வச்சேன். படிக்க வச்சதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. IITயில் செலக்ட் ஆகிருக்கிறா. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும் இருந்தேன். பொம்பளை பிள்ளைய எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டுன்னு எல்லோரும் கேட்டப்ப அவ வாழ்க்கைய அவ பார்த்துக்கணும், அதுக்கு படிப்பு மட்டும்தான் வேணும்னு உறுதியா இருந்தேன் என்று சொல்லும் அந்த தாயாரின் பாமர சொற்களுக்கு பின்னால் எத்தனை ஆண்டு கால லட்சியமும் வைராகியமும் இருந்திருக்கும். நான் 2nd இயர் முடிக்கும் போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலாக 3rd இயர்லேருந்து நான் வீட்டில் ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனை இருந்தது. பாப்பாங்களை படிக்க வைக்கிறதுலையும் பிரச்சனை. பாப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போனாங்க. அதனால் அவங்களுக்கு உண்டான நோட்டு, பேனா, பேப்பர் இது வாங்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது இல்லாமல் நானும் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். அதனால் இது வாரம் போக்குவரத்து செலவு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்தேன். ஒரு இயர் முடிச்சதுக்கப்புறம் உயர்கல்வி MSc பண்ணலான்னு பார்த்தேன். அது பண்ண முடியாதனால அதுக்கப்புறம் வீட்லேயே இருந்து பாப்பாங்களை பார்த்துட்டு இங்கே லோக்கலில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இப்போ வீட்டில் இருக்கேன். அப்பா டைலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்டு வாட்டிக்கு அண்ணா அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. ஏன்னா நான் 10th ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன். ஆனால் அவர் நான் 10th ரிசல்ட் வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இவ்வளோ மார்க் எடுத்து என் பொண்ணுக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கினார். இப்போ இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் ஒரு டாக்டராக ஆகணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அழுதுட்டு இருந்தார். நான் டாக்டரே போயிரும்பா, நீ அழுவாதுப்பா அப்படின்னாங்க பாப்பா. அப்புறம் அவர் இறந்துட்டார். அப்போ பார்க்குறதுக்கும் அவருக்கு கொடுத்து வைக்கல. இப்போ இந்த இதுக்கு 12வது முடித்து மார்க் வாங்கினதுக்கும் அதுக்கும் அவர் இல்லை. அவர் இருந்திருந்தால் நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்திருப்பாங்க, பிள்ளைங்களும் நல்லா இருந்திருப்பாங்க, அவருக்கும் நல்ல சந்தோஷம் பெருமையாக இருந்திருக்கும். 10வது பரீட்சையில் பாஸ் ஆனதை உடல்நிலை சரியில்லாத போது ஏக்கத்துடன் கொண்டாடிய தந்தையின் பெருங்கனவை பெருந்தியாக உள்ளத்தில் வைத்து இன்று பெரும் பாய்ச்சலுடன் IITயை அடைந்திருக்கும் நம் பெருமித மாணவி ராஜேஸ்வரி நாளை அவர் நினைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானி என்ற பேராளுமையாக திகழ்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மின்சாரம் இல்லாத வீட்டில் விளக்கின் ஒளியில் லட்சிய வழியை அடைந்த அவர் தனது வெற்றியின் மூலம் கல்வி எனும் பெரும் வெளிச்சத்தின் வண்ணமாக நம்முன் மிளிர்கிறார். எங்களுக்கு சொந்தமாக மின்சார வசதியெல்லாம் இல்லை. பக்கத்தில் இருந்தால் எழுதிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் நல்லா படித்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வாட்டிக்கு ஒரு பெரிய வீடை கட்டி அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னோட ஆசையாக இருக்குது.